திண்டுக்கல் அருகே தாமரைப்பாடியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் டாஸ்மாக் மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை. திண்டுக்கல் அருகே உள்ள தாமரைப்பாடியில் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே இன்று புதிய டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட இருந்தது. இதனை அறிந்த அந்த பகுதி பொதுமக்கள் புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறியபோது, நெடுஞ்சாலை அருகே மதுபான கடை வைக்கக்கூடாது என்பது அரசு விதி. ஆனால் அதை மீறி புதிய டாஸ்மாக் கடை திறக்கின்றனர். கடந்த 20 ஆண்டுகளாக டாஸ்மாக் இல்லாத பஞ்சாயத்தாக இருந்த பகுதியில் வேறு பகுதியில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடையை முன் அறிவிப்பு செய்யாமல் திடீரென தாமரைப்பாடியில் திறக்கின்றனர். இந்த கடைக்கு நெடுஞ்சாலையில் எதிர் திசையில்தான் செல்ல முடியும். இதனால் அதிகமான வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் அந்த பகுதியில் மகளிர் கலைக்கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, பாராமெடிக்கல் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகள், பள்ளிகள், குடியிருப்புகள், விளைநிலங்கள் அருகாமையில் உள்ளன. இதனால் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே அந்த பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை திறப்பதை கைவிட வேண்டும் என்று கூறி வடமதுரை போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த டாஸ்மாக் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தற்காலிகமாக இன்று ஒரு நாள் டாஸ்மாக் கடை திறக்கப்படாது என்றும், டாஸ்மாக் கடையை வேறு பகுதிக்கு மாற்ற மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்து கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் கூறினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வணக்கம். திருச்சி ரோடு தாமரைப்பாடி ஊராட்சி டால்பின் சிட்டி என்ற பகுதியில், குறிப்பாக அந்த குடியிருப்பு பகுதி நவீன் நகருங்க, பிரம்மாண்டமான குடியிருப்பு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் அரசு மதுபான கடை, அதாவது டாஸ்மாக் கடை வந்து தூங்குறதுக்கான முயற்சியில் இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபட்டிருக்கு. இது சம்பந்தமா பொதுமக்கள் மற்றும் பெரியவங்க வந்து கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு திறக்கல, ஒத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் மூலமா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில டாஸ்மாக் நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் பொதுமக்கள் நலன் கருதி, ஏன்னா இந்த பகுதியில் பொதுமக்கள் அதிக பேர் இருக்காங்க. அதை தாண்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஏக்கர் பரப்பில் உள்ள ஒரு குளத்தில் இருக்க தண்ணீர் பாசன வசதி பெறக்கூடிய அளவில் விவசாய நிலங்களும் அது இருக்கு. கிராம மக்கள் நிறைய வேலைகளுக்கு வந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை, திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. இந்த இடத்துல இருந்து கடை துவங்கி நடத்தும் பட்சத்துல வாகன விபத்துக்கள்ல அதிகமான நபர் வந்து உயிரிழக்க நேரிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை தாண்டி நாங்க இந்த பகுதி மக்கள் எதுக்காக பயப்படுறோம்னா, இது நகருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கனால நகர்பகுதிகளில் கொடூர குற்றங்களோட ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் வந்து ஒரு அடைக்கலம் தேடக்கூடிய பகுதியா இதை மாத்திடுவாங்கன்ற பயம் பொதுமக்கள் இருக்கு. அதனால மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் எல்லாருக்கும் பொதுமக்கள் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த டாஸ்மாக் சாராய கடை, இந்த மதுபான கடை இந்த பகுதியில துவங்க வேண்டாம் என்று இதன் வாயிலாக நாங்க கேட்டுக்கிறோம். சிக்கல் என்ன இருக்குன்னா, இந்த கடை துவங்குறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது ஊராட்சி குழு உறுப்பினர்களுக்கோ மற்ற பொதுமக்களுக்கோ யாருக்குமே தெரியாது. இரவோடு இரவா வேறொரு பகுதியில இயங்கிட்டு இருந்த கடையினுடைய அத்தனை ஜாமான்களையும் கொண்டு வந்து இங்க இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்சு உடனடியா இன்னைக்கு கடை திறக்கணும். இது வந்து மிகப்பெரிய சட்டவிரோதம். அரசாங்கமே விதிமீறலில் ஈடுபடுது. இதை தாண்டி நாங்க இன்னைக்கு அதிகாரிகிட்ட நாங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு தீர்ப்பு இருக்கு. தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் இருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால தான் இந்த மதுபான கடை இருக்கணும்னு சொல்லி ஒரு நீதிமன்ற உத்தரவு இருக்கு. அந்த உத்தரவு படி கூட இந்த இடத்துல கடை நடத்த முடியாது. அந்த உத்தரவை நாம வந்து காரணம் காட்டியிருக்கோம், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தாண்டி இந்த பகுதியில குடியிருப்பு பகுதி, இந்த புதுசா குடியிருப்புகள் உருவாகக்கூடிய பகுதி, மக்கள் ரொம்ப அமைதியா இருக்காங்க. இதை தாண்டி மேய்ச்சல் நிலங்கள் இங்க இருக்கு. விவசாயம் பண்ற காலகட்டத்தை போக ஆடு மாடு மேய்ச்சு அதுல இருக்க வருமானத்தை வாழ்வாதாரமா கொண்டு வாழக்கூடிய மக்கள் இங்க பெரும்பகுதி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மது குடிக்கணுன்ற பேர்ல வெளியிலிருந்து வரக்கூடிய ஆளுங்க அந்த பாட்டில்களை உடைச்சு அந்த விவசாய நிலங்கள்ல போட்டு அதை பாழ்படுத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படிங்கிறத நாங்க காவல்துறையில பதிவு பண்ணியிருக்கோம். அதை வந்து கேட்டு காவல்துறை மாவட்ட நிர்வாகத்திட்ட, அதாவது டாஸ்மாக் மாவட்ட நிர்வாகத்திட்ட சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நீங்க கடை திறக்க வேண்டாம், வேற ஒரு இடத்துக்கு மாத்துவதற்கு பரிசீலிக்கணும்னு சொல்லி காவல்துறை கேட்டுக்கிட்டதுனால இன்னைக்கு இந்த கடை திறக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில வேறு இடத்துக்கு கடையை மாத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம திரும்ப சொல்றோம், இந்த வாக்குறுதியை நம்பி பொதுமக்கள், நாங்க காவல்துறையை நம்பி நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுறோம்.